சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரம் என்ற கிராமத்தில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை கதை தான் இது. இதை எழுதினவர் கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணன் ஒரு கரிசல் காட்டு இலக்கியத்தின் ஒரு எழுத்தாளர், ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதின காவியங்கள், இலக்கியங்கள் எல்லாமே மிக மிக அற்புதமானவை. அவர் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவது போல இருக்கும். ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். அவ்வளவு இனிமையாக இருக்கும், எளிதில் புரியும். மக்களுடைய பேச்சு வார்த்தைகள், வழக்காறு எப்படி இருக்கணுமோ அந்த வட்டார பேச்சுவார்த்தைகளே எழுதியிருக்கார். அதில் இந்த கோபல்லபுரத்து கிராம மக்கள் வாழ்க்கை கதை என்பது படிக்க படிக்க மிக இனிமையாக இருக்கும். ஒரு மேலோட்டமாக ஒரு சுருக்கமாக அந்த கதையை சொல்லி பாருங்க. ஒரு மணி என்ற ஒரு வாலிபன் நடந்து வராரு. சரியான வெயில் நேரம், பசி களைப்பில் வராரு. வந்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் வயல்கள் இருக்குது. இயற்கையான ஏழு சூழ்ந்த அழகு நிறைந்த வயல்வெளிகள், பச்சை பசியேல் என்று கண்ணை கவரக்கூடிய வயல்வெளிகள் இருக்குது. அந்த இடங்களில் ஒருவர் இருக்கார். அவர் என்ன, அவரோட பேர் சுப்பையா. அந்த சுப்பையா என்றவர் பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வராரு. பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு ரொம்ப மனவேதனைப்படுறாரு. என்னடா இது, இவ்வளோ வெயில கஷ்டப்பட்டு வராரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சுப்பையாவுக்கு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேர் அன்னமையா. அன்னமையா. அந்த அன்னமையா பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரை பாருங்க, அன்னம்னாவே சாதம், உணவு. அவர் அழகாக வச்சிருக்காங்க அன்னமையா. இந்த அன்னமையா என்ன செய்யறாருன்னா, அந்த மணி என்ற வாலிபனுக்கு நல்ல உணவு கொடுக்குறாரு. சுப்பையாவும் உடனே இருந்து அந்த வேலையை செய்கிறார். அப்போ அந்த மணிக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. உணவு பசின்னு கேட்டால் யாரும் கொடுக்கறது இல்லை, ஆனால் கேட்காமலே இவங்க செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பசியார சாப்பிட்றாரு. அந்த சாப்பிடும்போது தான் அந்த உணவெல்லாம் அப்படியே தொண்டைக்குழி வழியாக இறங்குது. அப்போ அவருக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு இன்பம், கண்களில் ஒரு மலர்ச்சி, உடல் சோர்வெல்லாம் போகுது. பசி என்று வந்தவருக்கு குசி என்று கொடுப்பா அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா. அந்த உணவு உள்ளே போக போக அந்த மணி என்ற வாலிபனுடைய மனம் அப்படியே மெல்ல மெல்ல மாறுது. அது மட்டும் இல்லை, அந்த வயல்வெளிக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அந்த வயல்வெளிகள்லையும் அந்த மக்கள் அறுவடை செய்கிறாங்க. ஒரு பக்கம் நாற்று எடுக்கிறாங்க, களை எடுக்கிறாங்க. இந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு திரும்ப கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பசி நேரம் மீண்டும் மதிய வேலை வந்தோடனே அங்கே வயல்வெளிகளில் எல்லாம் ஒன்றாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ அந்த உணவும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. கேழ்வரகு, களி, கூழ், துவையல், இந்த மிளகாய், வறுத்த மிளகாய், இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. திரும்பவும் அதை உண்றாரு. ரொம்ப விருப்பத்தோடு சாப்பிட்றாரு. அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களே, நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், கொடுக்குறவர் என்னோட பேர் அன்னமையா அப்படின்னு சொல்கிறார். அன்னமையா சொன்னேன். அவர் என்ன சொல்கிறார், கையெழுத்து கும்பிட்றாரு, கண்ணீர் கலங்கி சொல்கிறார், உங்களுக்கு பேருக்கு ஏற்ற போலேயே உங்கள் குணம் இருக்குதுன்றார். அன்னமையா பேர் ஒரு சிலருக்கு சம்மதம் பேர் இருக்கும். ஆனால் இவர் பாருங்க, அவர் என்ன பேரோ அதே போல் அவருக்கு குணம். வர்றவங்களுக்கு பசியோடு அவர் எல்லாருக்குமே முகமலர்ச்சியோட வயிறு நிறைய சாப்பாடு போட்டு செய்கிறாங்க. அதனால் மனதார வாழ்த்துக்கிறார் அந்த மணி என்ற வாலிபர். ஐயா, நீங்கள் உங்கள் பெயருக்கு போல் உங்கள் குணமும் இருக்குது, நீங்கள் நீர்மொழி வாழணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து. இது போல தான் நாம் இருக்கணும். இந்த கதை மூலமாக நம்ம உணர்த்தக்கூடிய நீதி கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், பசியென்று வந்தவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பாகுபாடு, பேரங்கள் பார்க்காம அவர் பசி ஆறும் விதத்தில் அவங்க உடல் மனம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் அவங்களுக்கு தேவையான உணவு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்துவதுன்னா பெரிய விஷயம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் நம்ம வீட்டுக்கு கூட யாராவது பசின்னு யாராவது கேட்டு விட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லி விரட்டி அடித்து அனுப்பக்கூடாது. நம்ம கையில் இருக்கிறத கொடுத்து அவங்கள முகமலர்ச்சியோடு அனுப்பணும். நன்றி, வணக்கம். மேலும் பல கூடுதலான தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. மேலும் இன்னொரு சேனல் ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணுறோம். அது ஸ்டடீஸ் சம்பந்தமான சேனல். அது எப்போ சேனல் அப்டேட்ல இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.